ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகி அம்மா பேசுகிறேன். சுகி நிகேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க. கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? வெரி குட். இன்றைக்கி என்ன சொல்லலாம்? தவம் இருக்கிறது அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த முனிவர்கள்லாம் அப்படியே கையை சின்முத்திரையில் வச்சு கண்ணை மூடி அப்படியே கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தவம். அவங்களாம் எந்த சிந்தனையும் இல்லாமல் கடவுளை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு சிந்தனையோட்டம் எப்படி இருக்கு? மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொழுதுனிக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. அதனால் நம்மளால் தவம் இருக்க முடியல. அந்த நம்மளால் தவம் இருக்க முடியாததுக்கு நம்ம உடம்பால் தவம் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடாது உடம்பால் தவம் இருக்கிறதா? அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தானே? அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம யார் யாரை நம்ம வணங்கக்கூடியவங்களோ அவங்களையெல்லாம் நம்ம உடம்பால் வணங்கணும். அதாவது கையெடுத்து கும்பிட்றோம், கீழே விழுந்து கும்பிட்றோம், அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்றோம்ல. அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்றோம். அப்புறம் வேறு யார்? குருவோட காலை தொட்டு கும்பிட்றோம். அப்புறம் தாத்தா பாட்டிங்க காலை தொட்டு கும்பிட்றோம். அப்புறம் பெரிய ஞானிகள் அவங்களெல்லாம் கும்பிட்றோம். அப்புறம் ஒரு கோவிலுக்கு போனோம்னாக்கா கீழே விழுந்து கும்பிட்றோம், சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்றோம், அப்படியே உருளைத்தனமெல்லாம் போடுறோம் தானே கடவுளுக்காக. இந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறது என்னது? உடலால் தவம் செய்கிறது. அதே மாதிரி நம்ம இயற்கைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இயற்கையும் கும்பிட்றோம். உடம்பால் செய்கிறதெல்லாம் என்னது? தவம். ஒரு குட்டி உதாரணம் சொல்லட்டுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் உக்காந்துட்டு இருக்கீங்க. உக்காந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல இருந்து ஒரு குப்பையை போடணுன்னா என்ன பண்ணுறீங்க? டஸ்ட்பின் உங்கள் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து குப்பையை தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? ஒரு டைம் டஸ்ட்பினில் விழுகும், இன்னொரு டைம் எங்கே விழுகும்? கரெக்டாக டஸ்ட்பினுக்கு பக்கத்துலேயே விழுந்துடும். நிறையா தடவை நடந்திருக்கா அந்த மாதிரி? அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் சே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் எடுத்து அந்த குப்பையை அந்த டஸ்ட்பின்லேயே போடுவீங்கள்ல. அதே மாதிரி தான் நம்ம உடம்பால் என்ன பண்ண முடியும்? நம்மளை சுற்றி தூய்மையாக வச்சுக்க முடியும். நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் சிரமம் பார்க்காம எந்திரிச்சு போய் டஸ்ட்பினில் குப்பையை போட்டோம்னாக்கா குப்பையை குப்பையை 2 வேலை இருக்காது. அதாவது நம்ம போய் எடுத்து போடுற வேலை இருக்காது. குப்பைக்கும் மரியாதை கொடுத்து, குப்பை கூடைக்கும் மரியாதை கொடுத்து என்ன செய்யணும்? நம்ம இடத்தெல்லாம் தூய்மையாக வச்சுக்கணும். சரியா? இதெல்லாம் நம்ம எப்படி செய்கிறது? உடம்பால் செய்கிற வேலைங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் தவம். எல்லா நல்ல விஷயத்தையும் நம்ம உடம்பு மூலமாக நம்ம செய்யணும். செய்வீங்களா? பிடிச்சிருந்ததா இன்றைக்கி? உடம்பால் தவம் செய்கிறது எப்படின்னு? பெரியவங்களை வணங்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும், இயற்கையை வணங்கணும், அப்புறம் குரு ஞானிகள் எல்லாரையும் நம்ம உடம்பால் வணங்கணும். மெயினாக என்ன பண்ணணும்? நம்ம டெய்லியும் குளிக்கணும். குளிக்கிறீங்களா? சரி. இனிமேல் டெய்லி குளிச்சுக்கிட்டு டெய்லி கடவுளை வணங்கி நம்ம உடம்பால் செய்யக்கூடிய தவத்தை நாம் கண்டிப்பாக செய்யணும். ஓகே ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா. அம்மையும் நீ அப்பனும் நீ அடிபணிந்தோமே அருமுகனே, அடிபணிந்தோமே அருமுகனே. கருணை திருவே முருகையா காக்க வேண்டும் கந்தையா, கருணை திருவே முருகையா காக்க வேண்டும் கந்தையா. அம்மையும் நீ அப்பனும் நீ, அம்மையும் நீ அப்பனும் நீ. சிவபெருமானின் அக்கினி கண்ணில் தவமகனாக அவதரித்தாயே, விழி கொஞ்சிடும் அழகேசா, மனம் கொஞ்சிடும் மலைவாசா.
சூரனெனும் ஓர் அரக்கனை நீயே சம்ஹாரம் செய்த சரவணனே, தர்மந்தனை காக்கும் தத்துவமே, தஞ்சமென வந்தோ உன்னிடமே. அம்மையும் நீயே அப்பனும் நீயே, அம்மையும் நீயே அப்பனும் நீயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, அறுபடை அரசனுக்கு அரோகரா, ஆறுமுகவேலனுக்கு அரோகரா. மனமெனும் பூவின் குணங்கெடும் போது அமுதமும் நஞ்சாய் மாறிடுதே. மனித இனம் தடுமாற மடமையினால் வழிமாற உன்னருளை வேண்டி சரணடைந்தோ, கண்ணிறைந்த வேலன் பதம் பணிந்தோ, வந்தவினை நீங்க வரமருள்வாய், அன்பருளம் காத்து அருள் புரிவாய். அம்மையும் நீயே அப்பனும் நீயே, அம்மையும் நீயே அப்பனும் நீயே. அடிபணிந்தோமே அருமுகனே, அடிபணிந்தோமே அருமுகனே. கருணை திருவே முருகையா காக்க வேண்டும் கந்தையா, கருணை திருவே முருகையா காக்க வேண்டும் கந்தையா. கதிரின் சுடரே கதிரேசா, நிலவின் குளிரே மலைவாசா, கதிரின் சுடரே கதிரேசா, நிலவின் குளிரே மலைவாசா. விழியின் ஒளியே வடிவேலா, விதியின் கதியே சிவபாலா, விழியின் ஒளியே வடிவேலா, விதியின் கதியே சிவபாலா. கருணை திருவே முருகையா காக்க வேண்டும் கந்தையா, கருணை திருவே முருகையா காக்க வேண்டும் கந்தையா, காக்க வேண்டும் கந்தையா, காக்க வேண்டும் கந்தையா.